Yeah.
நம்முடைய ஆண்டவர் என்றைக்கு மாறாதவர். Jesus Christ yesterday, today and forever. இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நேற்று நிச்சயமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நேற்று நிச்சயமா. God is unchanging God. மாறாத கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை மேல உயர்த்தி பிரைஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறின கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இது ஆராதனை நேரம். எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். உட்கார வேண்டாம். இந்த முதல் சண்டே கர்த்தரை கனப்படுத்த போகிறோம். நடத்தக்கூடிய ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறி கை மேல வைக்க பாடுமா. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறி
கையில் மேல உயர்த்தி ஜீவனை கொடுக்கிற கற்று, தூக்கி சுமக்கிற கற்று, நேசிக்கிற கற்றை இந்த கால வேளையிலே இந்த 3ஆம் மாசம் 1ஆம் மார்ச் மாசத்திலே அவரை ஆராதிக்கும் பொழுது பிரசனம் இறங்குகிறது, வல்லமை இறங்கி வருகிறது, அபிஷேகம் இறங்கி வருகிறது. சங்கீத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 108 வாசிப்பாளி மாறிமை 108 108 அல்லேலூயா. 5 நிமிஷம் தியானத்துக்கு உட்கார போகிறோம். ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். வாசிக்கப்பட்ட 108 1 வசனம் வாசிங்க. 108 verse 1. தேவனே இதயம் ஆயத்தமா இருக்கிறது. அதையா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். இருதயம் ஆயத்தமா இருக்கு. ஏன் இதயம் ஆயத்தமா இருக்குன்னா கர்த்தரை ஆராதிக்க. அல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்ள இருதயம் ஆயத்தமா இருக்கு. கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுமா. இருதயம் ஆயத்தமா இருந்தா கண்ணு ஆயத்தமா இருக்கும், வாய் ஆயத்தம் எல்லாம் ஆயத்தமா கர்த்தர் சொல்றாரு. அது இருதயத்துக்குள் தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5:2 வாசிப்போம். உன்னத பாட்டு 5:2 வாசிக்கிறோம். 5:2 உன்னத பாட்டு.
சங்கீதம் பக்கத்தில் வர கர்த்தரை ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். நான் இத்தனை பண்ணினேன், என்னுடைய இருதயமோ விழித்திருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, நான் நித்திரை பண்ண கண்களை தூக்க ஏற்படுது தவிர என் ஆத்துமா தூங்கல, என்னுடைய ஆத்துமா சோர்ந்து போகல. கர்த்தரை ஆராதிக்கும்படி என் ஆத்துமா ஆயத்தமாக இருக்கிறது. அதை நான் சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உன் இருதயம் ஆயத்தமா இருந்தா கர்த்தரை ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, உன் ஜீவன் நல்ல சுகமா இருக்கும். வசனம் வாசிக்கிறோம், தேவனே இதயம் ஆயத்தமா இருக்க ஆண்டவரே. 68:1 வாசிக்கிறோம். தேவச்சனமே, இருதயம் ஆயத்தமா இருந்தா நீ டைமுக்கு சபைக்கு வருவீங்க. இருதயம் ஆயத்தமா இருந்தா கர்த்தரை ஆராதிப்பீங்க. இருதயம் ஆயத்தமா இருந்தா கர்த்தர் நன்றியா வாழ்வீங்க. இருதயம் ஆயத்தமா இருந்தா கர்த்தருக்கு ஊழியர் செய்வீங்க. இருதயம் ஆயத்தமா இருந்தா கர்த்தரை மேம்படுத்துவீங்க. இருதயம் ஆயத்தமா இருந்தா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. இதே கர்த்தரை ஆயத்தமா இருந்தா, ஏன்னா அது உள்ள கர்த்தர் வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு, உனக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை நான் சொல்லுமா, மனசுல கர்த்தர் வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு, உன கர்த்தர் பலப்படுத்த போறாரு. தேவமையும் மூடிக்கொண்டிருக்குது உள்ளத்துல. அல்லேலூயா. சாத்தா உள்ளது பார்க்கிறான், உள்ள தேவன் வாசமா இருக்கிறாரு. சாத்தானுக்கு பெரிய பயம் உண்டாகுது. அன்பு தேவச்சனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை சுதந்திரம் இறைத்து பத்திரமா வச்சுங்க. கர்த்தர் உள்ள வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. உள்ள வந்துட்டார்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும், செழிப்பா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அதை நான் சொல்லுவோமா? கரத்தை உற்சாகமா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி பாடி ஜெபிக்கிற ஜெபம் என இதயம் ஆயத்தமா இருக்கும். ஆண்டவரே, வாட் ஃபார்? இதற்காக நாமத்தை உயர்த்த ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அதான் யோவான் 14:1 வாசிக்கும், இருதயம் உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. உள்ளமாகிய இருதயம் கலங்கி போச்சுன்னா பாட முடியல, ஜெபிக்க முடியல, ஸ்தோத்திரம் பண்ண முடியல, கர்த்தரை உயர்த்த முடியல, உள்ள ஒரு டைட் ஆயிடுது, சில டிப்ரெஷன் ஆயிடுது, கர்த்தரை பயன்படுத்த முடியல, சரியா தூங்க முடியல, சரியா சாப்பிட முடியல, வெளியே போய் நண்பா பேச முடியல, துக்கத்தை ஆழ்ந்து போறீங்க. அப்ப அந்த உள்ளமா இருதயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எதற்காக? ஆண்டவரை மகிமைப்படுத்து. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி நல்லா கவனிங்க. சில பாட்டு பாட நல்ல பாட்டு கவனிச்சுனே வருவேன். உள்ள தெளிவா ஒரு பாட்டு அழகா இருக்கு. கர்த்தரை ஸ்தோத்திரம். ராகம் இருக்குது இல்லையோ, கர்த்தரை பாடும் பொழுது, உள்ள திறந்து பாடும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறாரு. ராகம் அப்படிதான், தாளம் அப்படிதான். உள்ள திறக்கப்பட்டு பாட்டு பாடும்போது கர்த்தர் பலப்படுத்தி கொண்டு வருகிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். உள்ளம் திறந்திருந்தா, உள்ளம் ஆயத்தமா இருந்தா, மனசு ஆயத்தமா இருந்தா, ஆத்துமா ஆயத்தமா இருந்தா, இந்த வாயத்திறமை கட்டு வாய் நிறைவேற்றே இருப்பாரு. உள்ள இயேசு வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த தேவச்சனமே, மனசுல யார் தங்கி இருக்கிறாரு? தேவன் தங்கி இருக்கிறாருன்னா உங்க வாழ்க்கை எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கரத்தை மேல உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுவாரா? வசனம் வாசிக்கிறோம், தேவனே இருதயம் ஆயத்தமா இருக்குது ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். உள்ள கூட பேசினே இருக்கும். சில மனசாட்சி பேசுவாங்க, மனசாட்சி கூட பேசினே இருக்கும். என்ன சொல்றோமா, நீ போய் உட்காரு, கர்த்தர் உள்ள பேசினே இருக்கும். அந்த உள்ள பேச 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 மனசுல பெரிய சந்தோஷம் உண்டா இருக்கும். நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு நீ ஆண்டவர் எவ்வளவு பயன்படுத்துறியோ உன் மனசுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆண்டவரே. ஏன் தெரியுமா? எத்தனை கஷ்டமோ எத்தனை பாரமோ நான் ஆண்டவர் மகிமைப்படுத்துறேன். அன்பு தேவச்சனமே, உன்னை கர்த்தர் எவ்வளவு உயர்த்துறாருன்னா அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். சில வாழ்க்கையில் ஏன் வீழ்ச்சி ஏற்படுது, ஏன் சோதனை உண்டாகுனா நீங்க ஆண்டவர் மகிமைப்படுத்தாம இருக்கிறீங்க. உங்க யார்த்தையும் யோசனை உட்காந்துக்கிறீங்க, நான் என்ன ஆவேன், என் குடும்பம் என்ன ஆகும், ஏன் யோசனைக்கிறீங்க? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நாளைக்கு கர்த்தர் வைப்பை பார்த்துப்பாரு. இன்னைக்கு அவர் கர்த்தர் ஆராய்ச்சி பண்ணும். நாளைக்கு என்ன ஆகும் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அது சொல்லுங்க. நடந்து போறான், டக்கு சுத்தறான், காரில் போகிற ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, செத்துற மனுஷன் இன்னைக்கு இருக்க நாளைக்கு இல்லை. யோசித்து நீங்கள் அறிவில் நான் என்ன விசுவாசிக்கணும், ஃபியூச்சரை கொடுத்து கர்த்தர் யோசிப்பாரு எப்படி வாழணும், கர்த்தர் யோசிப்பாரு எப்படி இருக்கணும், கர்த்தர் யோசிப்பாரு. எல்லாம் தேவனுக்கு தெரியும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீ எப்போ அவனை எப்படியோ பிடிச்சிக்கிட்டியோ உன்னை கத்து பிடிச்சிக்கிறாரு. நீ போறப்பால் இயேசு கூட வராரு. அப்போ எந்த காரியமோ தேவன் எடுத்த வல்லவராக இருக்கிறாரு. நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆண்டவரை பிரியப்படுத்த கர்த்தரை துதிக்க அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வாரு. தேவன் எடுத்தவர் நம்புற மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. தேவனே, நீ இருதயம் ஆயத்தமா இருக்குது ஆண்டவரே. இருதயம் ஆயத்தமா இருந்தா மனசு விட்டு பேசும். இன்னைக்கு 6 டைம் ஆச்சு, அதான் நீங்க போகணும், கர்த்தரை மகிமைப்படுத்த உள்ள பேசினே இருக்கும். எல்லாம் கவனித்து கொள்ளுங்க. நீ ஆண்டவரை உயர்த்த உன்னை கர்த்தரை உயர்த்தி கொண்டு வருவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க?
நீ கேள்விப்பட்டிருக்க டாக்டர் என் ஜீவானந்த கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பண்ற வார்த்தை கவனித்து பிரசங்க கேட்டிருக்கிறேன். அவர் சொல்லுவார், பைபிள் கையில் உயர்த்துவார். இந்த பைபிளை நீ எவ்வளவு உயர்த்துறியோ உன் வாழ்க்கை உயர்த்தப்படும். பிரைஸ் தி லார்ட். ஜீவன சொல்லுவாங்க, பைபிள் போய் சொல்ல பிசா சொல்லுவார் பிரசங்கத்தில் சொல்லுவா, பைபிள் உயர்த்தி, இந்த பைபிள் எவ்வளவு உயர்த்துறியோ, இந்த வார்த்தை எவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறியோ வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு தாழ்ந்து போகவே மாட்டேன். இயேசு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறீங்க? அதை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பைபிளை உயர்த்து, கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்த 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 கர்த்தர் உயர்த்திட்டே வருவாரு. தாவீது கர்த்தரே உயர்த்தினார் தெரியுமா? குடும்பத்தில் அவங்க 8 பேர் தாவீது குடும்பத்தில் 7 பேர் லிஸ்ட் பைபிள் சரியா வரல. தாவீதை பத்தி கர்த்தர் எழுதியிருக்கிறார். முழு பைபிளுமே அதிகமாக இருக்கக்கூடிய பெயர் யாரு? தாவீது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? முழு பைபிள் அதிகமாக இருக்கக்கூடிய பெயர் யார் பெயர் தான்? சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். இப்ப ரெண்டு பகுதியிலுமே 2 ஏற்பாட்டாளருக்கு அதிக பெயர் உள்ள பெயர் யார் தான்? பைபிள் யார் தான்? தாவீது தான். கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாவீதின் சந்ததி, தாவீதின் வேறுமானவர், தாவீதின் தலைமுறை எல்லாம் தாவீது தான். ஏன் கர்த்தர் மேல உயர்த்துறாரு? தாவீதின் நிலைமையெல்லாம் எப்ப வந்தா பாட்டு பாடிட்டே இருப்பான், ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருப்பான். அதே சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு பொண்ணு பொருள் வயசு பெருகிட்டே இருந்துச்சு. என்ன அர்த்தம்னா கர்த்தரை உயர்த்த 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 உயர்த்த, கர்த்தரை பாடி பாடி உயர்த்த உயர்த்த உயர்த்த, அப்போ தேவன் நிச்சயம் மயப்பட்டு கொண்டு கர்த்தரை உயர்த்திட்டே வராரு. தாயை முட்டிப்படி ஜெபிச்சானா? வெள்ளிப்படுக்கு அவன் ஜெபம் பண்ணானா? ஐஸ்வர்யத்துக்கு அவன் ஜெபம் பண்ணானா? ஒண்ணுமே கேட்கல. It's only for worship. கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சான், தேவனை துதிக்க ஆரம்பிச்சான், பாட்டு எழுத ஆரம்பிச்சான். கர்த்தரை துதிச்சு கொண்டே இருந்தான். கர்த்தரை துதிக்க 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 அவன் கிண்ணற வாஸ்தானமே பெய்யாடும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தாவீது எங்கேயும் போய் கிளாஸுக்கு போனேன். தாவீது என்ன கிளாஸுக்கு போனா? கீபோர்டு கிளாஸ் போனாரா? சொல்லுங்க. தாவீது கீபோர்டு கிளாஸுக்கு போனாரா? கிட்டார் கிளாஸுக்கு போனாரா கத்துக்கிறதுக்கு? யார் கற்றுக் கொடுத்தது எல்லாத்தையும்? சொல்லுங்க சொல்லுங்க. வனாந்திர வாழ்க்கை, ஆடு மேய்க்கிற வாழ்க்கை, தானாவே பாடி கர்த்தர் ஞானத்தை கொடுத்து பாட வச்ச கர்த்தர் சொல்லணும். இந்த 150 சங்கீதத்தை பாடின ஆண்டு மகிமை. அதில் சொல்லுங்க பார்க்கல. அப்ப என்ன அர்த்தம்னா தாவீதுடைய எல்லா ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. அவர் செய்த ஒரே ஒரு நல்ல காரியம், பயங்கரமான காரியம், கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சான். கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சான். அவர் சொல்றாங்க, என் கோட்டை, என் தஞ்சம், என் அடைக்க எல்லா ஆண்டவர் தான். அதிலே சொல்லுங்க. அப்ப கர்த்தரை எவ்வளவு உயர்த்தினானோ அவன் முடிக்கும் போது வாழ்க்கையை பார்த்த 4 ஒருத்தர் நல்ல முதிர்வையில் மரணம் அடைஞ்சிருக்கிறார். நல்ல ஐஸ்வர்யம், நல்ல வெள்ளி பொண்ணு பெருகிட்டு தாவீது வாழ்க்கிறேன். அவன் முட்டிப்படி எதுக்கு என்ன பண்ணல? முட்டி ஆண்டவரே கூட சொல்லி ஜெபம் பண்ணல. கர்த்தரை உயர்த்தான எல்லாம் உள்ள வச்சு கர்த்தரை உயர்த்த போறாங்க. நீ என்ன பண்ணுங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த கர்த்தரை உயர்த்த. இன்னைக்கு சர்வீஸ் டைம் இருக்கு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். பாட்டுக்கு வந்துடணும், ஜபத்துக்கு வந்துடணும், ஆராணி வந்துடணும். கர்த்தரை உயர்த்த ஆசீர்வாதமா இருப்ப சத்தமா. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை வளையத்துல. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். நம்பர் மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவா. தாவீது சொல்றான், ஆண்டவரே இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. ஆண்டவரே வாட் ஃபார்? இதற்காக உம்மை உயர்த்து, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இந்த மகத்துவமுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.